ஆக்சுவலி இன்றைக்கி வந்து ரெசார்ட் சீரீஸில் அந்த வாழைப்பூ வந்து ஒரு மேஜர் ரோலை ப்ளே பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ராஜதுரை வந்து வெற்றிக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருப்பார் இல்லைங்களா, அப்போது ஒரு சீன் வரும். இந்த மாதிரி குரூப் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வச்சுட்டு இதில் நீ எது தோணுதோ எடுத்து குக் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு டிஷ் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது வெற்றி சூஸ் காலிஃப்ளவர் எடுத்து குக் பண்ண. எதுக்கு நீ காலிஃப்ளவர் சூஸ் பண்ணுற அப்படி, இது சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுவான். ஓகே, அது அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் செஃப்பில் வந்து வெற்றிக்கு ஐஷுக்கு இன்னொரு செஃப்க்கு வந்து வாழைப்பூ வந்து இன்க்ரீடியண்ட்டாக ஒரு மெயினாக வச்சு சமைக்கணும். அப்போ வந்து வெற்றி வந்து வாழைப்பூவை வந்து மற்ற செஃப் எல்லாரும் விட ஃபாஸ்ட்டாக வந்து அதை உரிப்பான். ஏன்னா அது வந்து ரொம்ப டஃப் அதை உரித்து அதை க்ளீன் பண்ணி இது பண்ணுறது டஃப்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்ப்பாங்க. நான் வெற்றி வந்து ஈஸியாக பண்ணுவான். நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஒருவேளை அவங்க அப்பா வந்து ஈஸியாக உரிப்பார் போல். ஸோ அதை பார்த்து வெற்றிக்கு வந்து இப்படி இருக்குது, வெற்றியும் ஈஸியாக உரிக்கிறான், அப்படி ஃபாஸ்ட்டாக உரிக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து அந்த காலிஃப்ளவர் வந்து சூஸ் பண்ணார்ல வெற்றி, ராஜதுரை கிட்ட ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த காலிஃப்ளவரை சூஸ் பண்ணும்போது அப்போது செஃப் வந்து என்ன சொல்லியிருக்காரு, ராஜதுரை என்ன சொல்லியிருக்காரு, நீ ஈஸியாக சமைக்கிறதுக்கு தான் ஸ்டார் செஃப் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வாழைப்பூ வந்துருக்கு. ஸோ இந்த வாழைப்பூவை வச்சு தான் நீ இன்றைக்கி எதாவது பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பூவை உரிக்கிறதுக்கு அவர் ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. ஒரு மூட்டை ஃபுல்லாக வாழைப்பூ எடுத்துகிட்டு வந்து போட்டு இதை வந்து ஃபாஸ்ட்டாக உரி அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் வெற்றி வந்து சூப்பராக வந்து ஃபாஸ்ட்டாக உரிச்சு அதில் சூப்பராக டிஷ் பண்ணுவான் இன்றைக்கி. சூப்பரில் அப்படி இருந்துச்சு. ஆனால் ஐஷு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா அதை உரிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த கஷ்டத்தை பார்த்துட்டு வெற்றி வந்து ஐஷுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, வெற்றி நீ போய் சமைப்பா அப்படின்ட்டு. ஸோ ஒன்று தான், வெற்றி தான் வந்து வின் பண்ணணும். அதை மட்டும் தயவு செய்து வேறு யாராச்சும் வின் பண்ணுற மாதிரியோ இல்லை ஏதாவது மட்டும் காமிச்சிடாதீங்க, மனசு தாங்காது. ஓகே, பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே வந்து முடிஞ்சிடும். லெட்ஸ் சீ, பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.